காணொளி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. சீமான் அவர்கள் நடத்தியிருந்தாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தேர்தல் செயல்பாட்டு வரைவு 2026க்காக நாம் தமிழர் கட்சி அரசியல் பற்றின செயல்பாட்டு வரைவு வந்து வெளியிட்டிருந்தாங்க. காணொலி காட்சி மூலமாக வெளியிட்டிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேங்க, இது சீமான் அவர்கள் தலைமையில் யாரெல்லாம் இதுக்கு கீழே ஒரு கூட்டமாக செயல்பட்டு ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த செயல்பாட்டு வரைவை உருவாக்கணும்னு தெரியல. ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையிலே ஏஐ வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி, இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப பிரமாதமாக நாம் தமிழ் கட்சிக்கு உதவி இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த செயல்பாட்டு வரைவு, அந்த விளக்கம், அந்த காணொலி, சீமானவர்கள் பேசியது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். நிறையா நிகழ்வுகள், முக்கியமாக முதல்ல வந்து மொழிக்கான முக்கியத்துவம், கல்விக்கான முக்கியத்துவம், மருத்துவத்துக்கான முக்கியத்துவம், தண்ணீருக்கான முக்கியத்துவம். நாம் தமிழ் கட்சி எங்கெல்லாம் கூட்டம் நடந்தாலும் சரி, சீமானவர்கள் எங்கே பேசினாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் மொழியை பற்றி மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க நீங்கள் பேச டைம் கொடுத்தீங்கன்னா 23 மணி நேரம் மொழியை பற்றி பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு மொழியை காதலிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் சீமானவர்கள். அதை எந்த அளவுக்கு இப்போ உள்ள தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக இருக்குது, எந்த அளவுக்கு மொழி வந்து சிதைஞ்சிருக்கு, மற்ற மொழிகள் எவ்வளோ கலந்து நம்ம மொழி எவ்வளோ அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக வந்து கண்ணெதிர ஒரு காட்சி படமாக காமிச்சிட்டாரு. அடுத்தது தண்ணி பற்றின விஷயம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியம், கடலம்மா மாநாடு மூலமாக நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம், மரங்கள் மாநாடு மூலமாக தண்ணி எவ்வளோக்கு முக்கியம், மலைகளின் மாநாடு மூலமாக தண்ணி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த செயல்பாட்டு வரைவு மூலமாக, விளக்கம் மூலமாக மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு தண்ணிக்கு இருக்குது, அதுவும் தண்ணிக்கான தட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, தண்ணியோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு உலகத்தில் மாறப்போகுது, தண்ணியோட அதோட மதிப்பு எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் இல்லைங்க, உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அந்த காணொலியில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. அமெரிக்கா, இங்கிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், சைனா இந்த மாதிரியான நாடுகளில் மருத்துவம் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுது, மக்களோட வரிப்பணத்தை எப்படி மக்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க, அது எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் மூலமாக மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. மருத்துவம் பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. அந்த அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா அந்த மருத்துவமனைகள் அந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளோட ஜிஹெச் எல்லாமே, நம்மளோட அரசு மருத்துவமனை இருக்குல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது தரக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மூலையில் இந்த காணொலி காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு. இந்த பக்கம் மூலையில் நம்ம ஊரில் உள்ள அரசு மருத்துவமனை ஓடிட்டுருக்கு. அதோட நிலைமை என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உடம்புல நம்ம அங்கே தான் போகிறோம், அதனால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அடுத்து தற்சார்பு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இதை நல்லா கவனிங்க. தற்சார்பு பொருளாதாரம் எந்த அளவுக்கு முக்கியம், அதில் எந்த அளவுக்கு வருமானம் இருக்குது. தற்சார்பு பொருளாதாரம் ஒரு தொழிலை மட்டும் இல்லை, ஒரு பனை மரத்திலிருந்து எவ்வளோ பொருட்கள் எடுக்க முடியும், அதுக்கு என்னென்ன தொழிற்சாலைகள் தேவைப்படுது, அதுவும் மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றிலையும் தேங்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நாரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே, எங்கள் தக்காளி எல்லாத்தையுமே தெளிவாக ஒரு ஆவணப்பட்டியை காமிச்சு அசத்திட்டார். பத்திரிக்கையாளர்களே பாராட்டினாங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய கேள்விகள் இருந்துச்சு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு சொல்லி பத்திரிகையாளர்களை பாராட்டின ஒரு செயல்பாட்டு வரைவுனா நாம் தமிழ் கட்சி வெளிக்கொண்டு வந்த செயல்பாட்டு வரைவு. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதை தாண்டி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. முக்கியமாக இவங்க இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. செயல்பாட்டு வரைவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஆனால் இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா இது எல்லாமே மனிதனோட வாழ்க்கை, பொருளாதாரம், வாழ்வியல் எல்லாமே இதை சுற்றி தான் இருக்குது. மொழி, தண்ணி, கல்வி, மருத்துவம். கல்வி வந்து உண்மையில எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. எல்லாருக்குமான தரமான சமமான கல்வி, எல்லாருக்குமே கல்வி, ஆராய்ச்சி, ஆரம்ப கல்வி, ஆராய்ச்சி முழுவதும் இலவசம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாருமே வெளிநாட்டு கல்லூரிக்கு போய் நம்ம படிக்கிறோம், ஆனால் இனிமேல் நம்ம நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பிற நாடுகள்லேருந்து, மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு படிக்க வருவாங்க, அந்த அளவுக்கு கல்வியோட கட்டமைப்பையும் அதோட வளர்ச்சியை நான் அதிகப்படுத்திடும் அப்படின்னு சொன்னதெல்லாம் மேலே செம்மையாக இருந்துச்சு. நான் உண்மையிலே ரொம்ப ரசித்து பார்த்தேங்க. அந்த ஆவணங்கள், அவர் ஒவ்வொன்றுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே நான் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து செயல்பாட்டு வரைவுக்கான காணொலி ஆவண காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் கேள்விகள் கேட்டாங்க. பத்திரிகைக்கு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விகள் பற்றி நம்ம கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசி ஆகணும். அதில் கேட்கப்பட்ட நான் பார்க்க வேண்டிய விஷயம், முதல்ல அதில் கேட்கப்பட்டது, செயல்பாட்டுக்கான ஆவண காட்சி முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் ஒதுக்கப்பட்டுச்சு. அதில் நிறைய கேள்விகள் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி நம்ம மறுபரிசீலனையும் அது நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதமாக நம்ம பதில்களும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதில் நிறைய கேள்விகள் ரொம்ப ரொம்ப கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டாங்க. அதை தாண்டி கண்டிப்பாக அந்த கேள்விகள் வரும், அதுக்கான சரியான கேள்விகள் தான். அதில் முக்கியமாக நான் பார்த்தது, ஒரு பத்திரிகையில் கேட்டாங்க,
இப்போ உள்ள ஆட்சியில் உள்ள 70 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகள் நலத்திட்டங்கள் சொல்லி தேர்தலுக்கு வர்றாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அவங்க சொல்லக்கூடிய நலத்திட்டங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பண்ண முடியல. நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வர முடியல. ஆட்சியில் இருந்தவங்களே மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது நலத்திட்டங்கள் பண்ண முடியாத சூழ்நிலை அமையும் பொழுது, நீங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வரப்போகிறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளோ செயல் திட்டங்கள் சொல்கிறீங்க. இப்போ தற்சார்பு பொருளாதாரம், மொழி, கல்வி, மருத்துவம், தண்ணீர் எல்லாமே சொல்கிறீங்க. இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த கேள்வி அவர் மட்டும் இல்லை, மொத்த மக்களும் கேட்குறாங்க, நிறைய எதிர்க்கட்சி நபர்களும் கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னார். அந்த பதில் தான் ஓகேங்களா. என்னென்னா, உண்மையிலே உடனே பண்ணிட முடியாது. ஆனால் அதுக்கான அடித்தளத்தை உருவாக்கணும்ல, ஒரு புள்ளி வைக்கணும்ல, ஒரு தொடக்கம் இருக்குன்னா அதுக்கான தொடக்கத்தை தொடங்கி விடணும்ல. அது மாதிரி தான் சீமானவர்கள் ஆட்சி, இப்போ தொடங்கக்கூடிய அந்த சீமானவர்கள் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடக்கம், இது பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த சாத்தியக்கூறுகளை உருவாக்கி தர்றது. அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க 10 ஆண்டு பனைமர திட்டம், பலகோடி பனைமர திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், பலகோடி பனைமர திட்டம். அந்த திட்டம் கொண்டு வராங்கல்ல, 5 ஆண்டுகளில் சில விஷயங்கள் பண்ணிட முடியும், கண்டிப்பாக பண்ணிட முடியும். ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு தொடக்கங்கள் பண்ணிட முடியும். பின்னாடி வர்றவங்க, நாம் தமிழ் கட்சி சார்ந்து வரக்கூடியவங்க, தமிழ் தேசியத்தை சார்ந்து வரக்கூடியவங்க, அவங்களே எடுத்து பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வழிபாட்டு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி இருக்குது, சமஸ்கிருதம் இருக்குது. ஆனால் அதிகமாக சமஸ்கிருத மொழி தான் அதிகமாக பேசப்பட்டுருக்காங்க. நீங்கள் வந்து சமஸ்கிருதம் முற்றிலும் வெளியேற்றிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு சீமான் அவர் சொன்ன சரியான பதில், என்னோட தமிழ் கடவுளுக்கு நான் தமிழ் மொழியில் மந்திரம் சொல்லிக்கிறேன், பிற மொழிகள் எனக்கு தேவையில்லை. கிறிஸ்துவத்தை ஏற்ற மக்களும் சரி, முஸ்லீமை ஏற்ற, இஸ்லாமை ஏற்ற மக்களும் சரி, அவங்களே தமிழில் தான் இறைவனை வந்து வேண்டிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழையே கடலை வச்சுருக்கேன், நீங்கள் எதுக்கு பெருமொழினா தமிழ் தான் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லிட்டாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் சரியான விஷயம் தான். அதை தாண்டி அரசியல் எந்தளவுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை, ஏன்னா எல்லா மாநிலங்களும் தனித்தனியாக மொழிவாளிகளும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கான அரசியல் எல்லாமே இடத்துல இருக்காங்க, எனக்கான அரசியல் என் கையில் இல்லை, அதனால் தமிழ் தேசியம் வேணுங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டார். இந்த மாதிரி அடிப்படையான நிறைய கேள்விகள் உருவாச்சு. உண்மையாக ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னாங்க. கேள்விகள் ரொம்ப நேர்த்தியாகவும் சரியாகவும் இருந்துச்சு. அதற்கான சரியான பதிலை சீமானவர்கள் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இந்த செயல் திட்ட வரைவுக்கான காணொலி பதிவு, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, கேள்வி பதில்கள், இது எல்லாமே ஒரு 4 மணி நேரம் போச்சு. நான் முழுமையாக பார்த்தேன். ரொம்ப அருமையான ஒரு காணொலி, அருமையான ஒரு செயல் திட்டம், அருமையான ஒரு அடிப்படை நடவடிக்கை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கான செயல்பாட்டு வரைவுகள் எப்படி உருவாக்குவாங்க நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழ் கட்சி தனித்துவமாக இப்போ உள்ள இந்த டெக்னாலஜி, இந்த இணையதளங்கள் மூலமாகவும் சரி, இந்த தொழில்நுட்பங்களை இந்த அளவுக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மக்களுக்கு புரியும் விதத்தில் அதை எளிமையான முறையில் உருவாக்கியிருந்தாங்க. அதை உருவாக்கின அந்த டீமுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அதை தாண்டி இந்த செயல்பாட்டு வரைவு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பார்க்காம இருக்கவங்க தயவு செஞ்சு பாருங்கள். ரொம்ப முக்கியமான செயல்பாட்டு வரைவு, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தமிழ் தேசியம் எதை நோக்கி செயல்படுங்கிறது இந்த செயல்பாட்டு வரைவே சொல்லி கொடுத்துரும். கண்டிப்பாக சொல்கிறேங்க. இதுக்கப்புறம் இந்த செயல்பாட்டு வரைவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க, அவர் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்க, செயல்பாட்டு வரைவு வாங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் தமிழ் ஓட்டு போடுவீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ செயல்பாட்டு வரைவு அந்த விளக்கத்துக்கான காணொலி பார்த்த நீங்கள், அந்த சீமானவர்கள் சொல்லும்போது சில கேள்விகள் வரும்போது பதில்கள் சொல்லும்போது நீங்கள் என்னென்ன நினச்சிங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு அரசியல் கருத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நாம் தமிழ் கட்சிக்கும் இந்த செயல் திட்டங்களை உருவாக்கின தலைமை சீமானனுக்கும் அவர் கீழே உருவாக்கின அந்த குடும்பத்திற்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 2026 மிகப்பெரிய மாற்றத்தை நாம் இந்த கட்சி தரப்போகுது. அதுக்கு சான்று இந்த செயல் திட்ட வரைவு. சந்திக்கலாம். வாழ்க தமிழ்.